ஒற்றை குரலாக பெரும் புரட்சியின் பாய்ச்சலாக கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக களமாடி கொண்டிருக்கின்ற புரட்சி புலிகள் என்கிற பெரும் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பில் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி வட்டம் குணமணிந்தல் காமராஜர் நகரில் வசிக்கக்கூடிய அருந்ததியர் சமூக மக்களின் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற கோரி சிவகங்கை சீமை மண்ணில் அரண்மனை வாசலில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைமை வைத்திருக்கக்கூடிய அத்தனை புரட்சி புலிகள் அமைப்பினருக்கும் இயக்க தோழர்களுக்கும் என்னுடைய நெஞ்சாத நன்றியை இந்த இடத்தில் காணிக்காக கடமைப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னால் பேசிய தோழர்களுக்கும் இனி வர பேசப் போகின்ற தோழர்களுக்கும் புரட்சி புலிகள் சார்பாகவும் வடவேங்கியல் கட்சி சார்பாகவும் வருக வருக நான் வரவேற்கிறேன். காலதாமதம் நேரம் குறைவு என்ற ஒரு காரணத்தினால் முதல்கண் தோழர் அவரிடம் நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, இந்த தேசத்தில் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு மேலாக சுதந்திரம் கிடைத்துவிட்டது என்று நாம் வாய்க்கூசாமல் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றும் இதே சுதந்திரம் பெற்ற மண்ணில், சுதந்திரம் பெற்றுவிட்டோம் என்கிற சொல்லுகின்ற மண்ணில், சுதந்திரத்திற்காக தன்னையும் தன்னுடைய உயிரையும் கொடுத்த வேலுநாச்சியார் பிறந்த மண்ணில், பேர்தாய் என்னுடைய தற்கொலை கொலை போராளி தாய் வீரத்தாய் குயிலி அவர்கள் வாய்ந்த மண்ணில், சிவகங்கை மாமன்னர் சகோதரர்கள் சின்னமருது பெரியமருது அவர்கள் விடுதலைக்காக, சுதந்திர விடுதலைக்காக போராடிய களமாடிய மண்ணில் இன்னும் எங்களுக்கு அடிப்படை உரிமையில், அதிகார வர்க்கத்தில் எங்களுக்கு முழுமையான சுதந்திரம் இல்லை, சரியான முறையில் பாதுகாப்பு இல்லை, சரியான அடிப்படை வசதிகள் இல்லை, சரியான குடிநீர் வசதிகள் இல்லை, சரியான சாலை வசதிகள் இல்லை, சரியான சுடுகாடு மயானம் இல்லை, சரியான கலையரங்கம் இல்லை, சரியான திருமண மண்டபங்கள் இல்லை. எல்லா மக்களையும் பொதுவாக பார்க்கின்ற பார்வை எங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய அருந்ததி சமூக மக்களுடைய வாழ்கின்ற பகுதியை இங்கே பார்ப்பது கிடையாது. அந்த அளவிற்கு இங்கே உள்ள ஆளுகின்ற அரசு எங்களை பிரிவினவாதியாக பார்க்கப்படுகிறார்கள். இன்று மிகப்பெரிய ஒரு கனத்த இதயத்தோடு இந்த மண்ணிலே கொடிபிடித்து போராடி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இங்கே ஆளுகின்ற அரசு உண்மையிலேயே ரோஷம் உள்ள அரசு. நான் இந்த திராவிட மாநில சமூக நீதி பேசுகின்றேன். ஒட்டுமொத்தமாக அனைத்து சமூகத்திற்கான விடுதலையை, அடிப்படை வசதிகளை நான் பூர்த்தி செய்கின்றேன் என்று சொல்லுகின்ற அரசு உண்மையிலே ரோஷம் இருந்தால் இந்நேரம் அருந்ததி சமூக மக்களுடைய அடிப்படை கோரிக்கையான இந்த அடிப்படை வசதிகளை இந்நேரம் நிறைவேற்றப்பட வேண்டும். ஆனால் இதுவரை அவர்கள் ஆட்சி அதிகாரிகள் அமர்ந்து கிட்டத்தட்ட 3 வருடங்கள் கடக்கப் போகிறது. ஆனால் இன்னும் இவருடைய கோரிக்கை கிட்டத்தட்ட இன்றல்ல நேற்றல்ல, இந்த திராவிட ஆட்சிகள் அதிமுகவோ திமுகவோ மாறி மாறி வந்தாலும் கூட இவங்களுடைய கோரிக்கை மட்டும் கோரிக்கையாக இருக்கின்றது, இன்னும் நடைமுறையாகப்படவில்லை என்றுதான் வேதனைக்குரிய செயலாக சொல்லாக இருக்கின்றது. எவ்வளவு பெரிய கொடுமை! இந்த மக்கள் தான் உங்களை அரியணையை அமர்த்தி வைத்தார்கள், இந்த மக்கள் தான் உங்களுக்கு வாக்கு சேகரித்தார்கள், இந்த மக்கள் தான் உங்களுடைய கருப்பு சிவப்பு கொடியை பிடித்து வீதி எங்கும் எங்களுக்கு திமுகவுக்கு ஓட்டு போடுங்கள், அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்கள் என்று என்னைக்காவது நம்மளுக்கு ஒரு நாள் விடிவுகாலம் பிறக்க போகாதா? இவர்களால் நம்மளுக்கு விடிவுகாலம் வந்துட போகாதா? இவர்களால் நம்முடைய அடிப்படை வசதிகள் பூர்த்தியாகாதா என்று மலைக்கோட்டை கட்டி உங்களுக்காக ரத்தம் சிந்தி அறுபாடுபட்டு ஓட்டு சேகரித்து உங்களை அரியணையை அமர வைத்தார்கள். ஆனால் அப்படி அரியணையில் அமர வைத்த இந்த மக்களுக்கு தான் வாயிலே வாக்களித்து போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அன்பார்ந்த நீங்கள் திமுக அரசே, மாநில அரசை நீங்கள் உணர்ந்து கொள்ளப்பட வேண்டும். தொடர்ச்சியாக இந்த மக்களை வஞ்சகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட இந்த மக்கள் இன்னும் உங்களை நம்பிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு மூலையில் உங்களுக்கான ஒரு வெளிச்சம் பிறக்கப் போகிறது என்ற ஒரு நம்பிக்கையில் தான் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் மண்ணை தூவி விட்டு இன்னும் இவர்களை ஏமாளியாக, ஒரு கோமாளியாக ஆக்கின்ற செயல்தான் வேடிக்கையாக உள்ளது, வேதனையாக உள்ளது. அப்பேற்பட்ட பாவப்பட்ட மக்கள், சுமைத்துக்கின்ற மக்கள், கூலி வேலை செய்கின்ற மக்கள், சித்தாள் வேலை செய்கின்ற மக்கள், அன்றாடு போரி விண்ணவர்களுக்கு உணவும் பற்றாக்குறையும். இவர்களை பணக்காரர்களா, இல்லை நிலச்சுவந்தாரர்களா, இல்லை முதலாளிகளா, இல்லை அதிக வர்க்கத்தில் அமர்ந்தவர்களா? முற்றிலும் கிடையாது.
கிடையாது. இவங்க என்ன கேட்கிறார்கள்? உங்களுடைய முதலமைச்சர் நாற்காலி கேட்கிறார்களா, இல்ல மத்திய மந்திரி அமைச்சர் பதவி கேட்கிறார்களா, அல்லது சட்டமன்ற உறுப்பினர் நாற்காலியை ஒரு நாள் வாடகை கொடுங்கள், ஒரு நாள் குத்தகை கொடுங்கள் கேட்கிறார்களா? இவர்கள் என்ன கேட்கிறார்கள்? எங்களுடைய சுதந்திரம் அடைந்த இந்த மண்ணில் நாங்கள் வாக்கு சேகரித்து வாக்கு போட்டு உரிமை பெற்று உங்கள் அரியணையை வைத்திருந்த அதே இடத்தில் அந்த பயனாளிகளுக்கு எங்களுக்கு அடிப்படை வசதியான சாலை வசதி செய்து கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். கழிவுநீர் நீர்த்தேக்க கொள்கின்ற கழிவு நீரோட சாலை வசதிகளை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்கிறார்கள். இருக்க சரியான மின் இணைப்பில்லை, மின்சார வசதிகள் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்கிறார்கள். இவர்கள் கேட்பதற்கு முன்பே நீங்கள் அவர் செய்கின்ற கோரிக்கையை நீங்கள் செய்திருந்தால் நீங்கள் உண்மையிலேயே திராவிட மாடல் அரசு, மாணவியும் அரசு, மாணவ அரசு. ஆனால் இவர்களை இவ்வளவு தூரம் அரியணைகள் உட்கார விட்டு இன்னும் இவர்களை கேட்பாற்ற சமூகமாக, இன்னும் கேள்வி கேட்க சமூகமாக, இன்னும் பெருக்கோரி மேல உட்கார வைத்து புலம்ப விட்டு இருக்கிறீர்களே, இது எவ்வளவு பெரிய வேதனையாக இருக்கிறது தெரியுமா? உண்மையிலேயே இங்கே ஆளுகின்ற அரசு இந்த சூழ்நிலையை கண்டு தன்னுடைய ஆட்சி அதிகாரத்திலிருந்து விலகிப்பட வேண்டும். இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, இருக்கக்கூடிய பெரும் அமைச்சராக இருந்தாலும் சரி, எம்பியாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாம் பதவியை ராஜினாமா செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் இவர்கள் ஆட்சி செய்வதற்கு இன்னும் ஒரு துளி தகுதி இல்லை என்பதற்கு இந்த போராட்டமே சாட்சியாக இருக்கு. இந்த போராட்டமே சாட்சியாக இருக்கின்றது. எவ்வளவு பெரிய கேவலம்! ஒரு தாய் பிள்ளை ஒரு குழந்தைகளோடு பெண்களோடு தன்னுடைய ஒரு நாள் வேலை கூலிகளை இழந்துவிட்டு இன்று போராட்ட களத்தில் ஒரு தூரம் இறங்கி போராடுகிறார்களே, அப்படிப்பட்ட போராட்டத்தை உடைய கோரிக்கையை செவிசாய்ப்பதற்கு ஏன் இந்த அரசு வஞ்சகம் செய்கிறது? அப்படி என்ன உங்களுடைய ஆட்சியாளர்கள் மண்ணெளி போட்டு விட்டார்கள்? என்ன காரணம்? தமிழக அரசு உடனடியாக இந்த மக்களுக்கு இவர்கள் வைத்து வைத்த கோரிக்கையை நிறைவேற்றப்பட வேண்டும். நீங்கள் சாதியாக பார்த்தால் நாங்கள் உங்களை சாதியாக பார்ப்போம், எங்களை நீங்கள் மனிதனாக பார்த்தால் நாங்கள் உங்களை மனிதனாகத்தான் பார்ப்போம். ஆக பார்க்கின்ற பார்வையை பொறுத்துதான் எங்களுடைய பார்வையும் உங்களுக்கு அமையும். எங்களுடைய கோரிக்கையை செவிசாய்க்காமல் இன்னும் செவிலின் கால சமூகம் போல இந்த கால் வாங்கி அந்த கால் வெட்டினால் இன்று புரட்சி புலிகள் போராடுகிறது. நாளைக்கு இந்த காலத்தில் இதே அறுபது சமூக மக்களுக்காக சிவகங்கை மண்ணிலே வடவங்கிகளும் களமாடி என்பதை இந்த இடத்தில் தெல்லத்திலாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். தெல்லத்திலாக சொல்வது மட்டுமல்ல, இங்கே நான் கோரிக்கை வைக்கவில்லை, நான் எச்சரிக்கையும் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தில் நான் இருக்கிறேன். பலமுறை மனுக்கள் கொடுத்திருக்கிறார்கள். என்னுடைய தாய்மார்கள், என்னுடைய தொப்புள்குடி உறவுகள் அவர்களுடைய கோரிக்கையை அலட்சியப்படுத்துவது இந்த சமூகத்தை மட்டுமல்ல, அவர்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற சமூக நீதியை அடிப்படை கோரிக்கையாக ஏற்றுகின்ற பொது சமூகத்தில் இருக்கிற ஒரு வலுக்கட்டாயமான தன்மையை, உண்மை தன்மையை நீங்கள் இழக்கிறதுக்கு சமம், நீங்கள் அவமானப்படுத்துவதற்கு சமம். ஆக இந்த மக்களுடைய கோரிக்கையை நீங்கள் நிறைவேறாவிட்டால் நிச்சயமாக இந்த போராட்டம் பெரும் போராட்டமாக, இந்த ஆர்ப்பாட்டம் பெரும் போராட்டமாக வெடிக்கும் என்பதை தெல்லத்திலாக சில கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், இது சிவந்த பூமி, அதனால்தான் இதற்கு சிவகங்கை என்று பெயர் வந்தது. சுதந்திரத்திற்காக தன்னையே அர்ப்பணித்தவர்கள் வேலுநாச்சியாரோடு மிகப்பெரியாளர்களாக இருக்கக்கூடிய சின்னமருதும் பெரியமருதும் அதற்கு சமமாக எங்களுடைய தாய் குயிலி தற்கொலை போராளியாக இந்த மண்ணிலே இறங்கி சுதந்திரத்திற்காக தன்னுடைய உயிரை விட்டார்கள், தன்னுடைய உரிமைக்காக. அப்படிப்பட்ட வாரிசுதாரர் நாங்கள் ஒருபோதும் நாங்கள் உரிமையை வென்றெடுக்க நாங்கள் பின்கொள்ள மாட்டோம், பின்னோக்கி செல்ல மாட்டோம். நிச்சயமாக உரிமையை வென்றெடுக்க இங்கே வெறுமையில் 10 பெண்கள் இருக்கிறார்கள், 10 ஆண்கள் இருக்கிறார்கள், 60 பேர் 70 பேர் என்று நிச்சயம் நீங்கள் கருதப்பட வேண்டாம். இந்த கூட்டத்திலே 100 மருது சகோதரர்களாக பிறந்து வருவார்கள், 10 வேலுநாச்சியாக பிறந்து வருவார்கள், 1000 கூலியாக இந்த இடத்தில் எழுந்து வந்து உரிமைக்காக போராடுவார்கள் என்பதை எச்சரிக்கையுடன் இருந்து விடைபெறுகிறேன். என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை அழுத்தமித்தமாக சொல்லப்படுகின்றேன். இந்த போராட்டம் விடுமுறை தொடர்ச்சியாக அறுபது சமூக மக்களுக்கும் புரட்சி என்கிற ஒரு மகத்தான பேர் இயக்கத்திற்கும் திருப்பினவர்களுக்கும் வடவேலையாக நாங்கள்